அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன். ரிஷபராசிக்கார அன்பு நேயர்களே, நம்ம இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவை முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம முருகர் பகவானை மனதார்ந்து வணங்கி அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த வீடியோவுக்குள் நுழையலாமே. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படி நம்பி வாழலாம் அன்பர்களே. ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் தங்கள் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமாகவே இருக்கிறார்கள். இவர்களின் மனசு ரொம்பவும் சுத்தமானது, மிகுந்த தூய்மையுடன் இருக்கிறது. இவர்கள் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள், எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் இருப்பவர்கள். இவர்கள் நல்லதை மட்டும்தான் நினைப்பார்கள், நல்லதை மட்டும்தான் பேசுவார்கள், நல்லதை மட்டும்தான் செய்வார்கள். அப்படி அருமையானவர்கள். பார்க்கத்தான் இவர்கள் கரடு முரடாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டவர்கள். எல்லாருக்கும் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். இவர்களை பொறுத்தவரை தனக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் எதுவும் இல்லை. தன்னை சுற்றி இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பொதுநல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அருமையான நற்குணங்களைத் தாங்கிய ரிஷபராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே. எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. ஆனா எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களே ஏன் பொறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு முழுமையா புரியுது. மனதார புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே காணல் நீரா மறைந்து போயிருக்கும். உங்களுடைய அழகிய கனவுகள், ஆழமான ஆசைகள் எல்லாமே முழுமையா நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணத் தடைகள் முழுவதுமா நீங்கி அழகான திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பச்சைக்கால குழந்தை பாக்கியம் இனிமே கிடைக்கப் போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களைத் தேடி அன்போடு வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை முழுமையா ஆரோக்கியமா உற்சாகமா இருக்கப் போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலுக்கு ஏராளமா இருக்கப் போகுது. உங்க வாழ்க்கையே முழுமையான அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறி வரப்போகுது. இந்த வீடியோ பதிவு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க, முழுமையா உங்களுக்காகத்தான். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு, அழகா தொடங்கிருக்கு. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு, உயரமான கட்டத்துக்கு செல்லப் போகுது. இந்த வருடத்துல நல்ல மாற்றங்கள், அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முழுமையான மற்றும் திருப்திகரமான மாற்றங்கள் இன்னும் வரல. ஏன் இந்த மாற்றங்கள் வரல? என்ன மாற்றங்கள் தேவை? ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா முழுமையா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனதார புரிஞ்சுக்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமா, சிறப்பான நேரமா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு பகவான் அழகா இருக்கிறதுனால தங்கம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும், மிகுந்த ஆசையோடு தோன்றும். 10ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் அனைத்தும் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள், தெளிவான மன ஓட்டங்கள் உருவாகும், மிகுந்த தெளிவோடு வரும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது உழைப்புக்கேற்ற உதவமான ஊதியம் கிடைக்கும் காலமாய், அருமையான காலமாய் இருக்கு. கடந்த வருடத்தில உடல் ஆரோக்கியத்தில சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், கொஞ்சம் கவனமாய் இருந்திருக்கணும். ரிஷபம் ராசிக்காரர்கள் பிராண்ட் பொருட்களை பயன்படுத்தும் எண்ணம் கொண்டவர்கள், தரமானவற்றை விரும்புவார்கள். பிப்ரவரி மாதம் முழுவதும் வேலையில கவனம் செலுத்தணும், முழு கவனத்தோடு இருக்கணும். ரிஷபம் ராசிக்காரர்கள் வார்த்தைகள்ல கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். நியாயம் தவறுனா வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படும், கொஞ்சம் கவனிக்கணும். மற்றவர்கள் சொல்றத ஏற்கும் மனப்பான்மை இருக்கணும், மென்மையா ஏற்றுக்கணும். தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், மனதார்ந்து கேட்கணும். ரிஷபம் ராசிக்காரர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது அது சரிதான், மிகுந்த ஆசையோடு நினைப்பது சரி. ஆனா அதை அடைவதற்கான மாற்றங்கள் என்ன என்பதை கவனிக்கணும்.
முழுமையா கவனிக்கணும். 11ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்த சுக்கிர பகவான் பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் தீருவதற்கான திட்டங்களை வகுக்கலாம். சிறப்பான திட்டங்களை தீட்டலாம். வாகனம் வாங்கும் எண்ணங்கள் தோன்றும். அழகிய வாகன ஆசை தோன்றும். புதன் பகவான் 10இல் இருக்கிறதுனால பேச்சு திறமையாளர்கள், கமிஷன் ஒர்க் செய்றவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு நல்ல மாற்றங்கள், அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்திலும் புதன் பகவான் 10ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் சரியாக முழுமையா கிடைக்கும். பிப்ரவரி மாத இறுதியில் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வருதுனால 5 கிரகங்களுடைய சேர்க்கைகள் உண்டாகும். சிறப்பான சேர்க்கை. இதனால தொழில், புகழ் மற்றும் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் வருகை அதிகரிக்கும். பலரும் வந்து சேர்வார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பழகக்கூடிய, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய நபர்கள் கிட்ட கவனமா, எச்சரிக்கையா இருக்கணும். பார்க்கக்கூடிய நபர்களிடமிருந்து வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அந்த நல்லதை மட்டும் நீங்க கற்றுக்கொள்ளணும். முழுமையா கற்றுக்கொள்ளணும். எல்லா மனிதர்களுமே 100% சரியானவர்கள் கிடையாது. அப்படியே சொல்லலாம். அவர்களிடம் நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல் அடுத்த கட்டம் வர முடியாமல் நிற்பதற்கு காரணம் இவர்களை யாரும் சீண்டி பார்க்காததுதான், யாரும் தூண்டி பார்க்காதது. இதனால மன அழுத்தம் ஏற்படுது. மிகுந்த அழுத்தம் வரும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கணும், தொடர்ந்து வரணும். எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லதை நோக்கி மாறணும், அழகா மாறணும். அரசியலே இருக்கிறவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், மிகுந்த ஆர்வம் தோன்றும். பொது வாழ்க்கையில ஆர்வமா, உற்சாகமா வேலை செய்வார்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு. சிறப்பான ஏற்ற காலம். நேரத்தை வீணாக்காம, உழைப்பை சரியான இடத்தில் கடினமா கொடுத்து ஏற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் வேலையை சரியான இடத்தில் கடின உழைப்பை செலவிட்டா அதற்கான பலன் முழுமையா கிடைக்கும். ஆனா வேலை ரீதியா, தொழில் ரீதியா சேரக்கூடாத நபர்களிடம் சேர்ந்தா மற்றவர்கள் அவர்களை பயன்படுத்தி விட்டுவிடுவார்கள். இதனால நேரமும் காலமும் வீணாகி ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். கொஞ்சம் கவனம். ரிஷபம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாயிருந்தாலும் முழு மனதோட, இன்ட்ரெஸ்டோட, ஆர்வத்தோட பணிபுரியணும். அப்படி செய்யுங்கள். பிரகாசமான எதிர்காலத்துக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. மிகுந்த ஆசை சரி. ஆனா அந்த ஆசைக்கான முயற்சிகளை எப்படி எடுக்கிறீங்க, அதை அடைவதற்கு என்ன வழிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்க வாழ்க்கைக்கான மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசிக்காரர்கள் தவறாம வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. மனதார்ந்து வழிபடுங்கள். சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அவரது அருளை பெறுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது, அற்புதமான பலன் தரும். கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவதாக இருந்தாலும் சரி, இல்லைனா பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதா இருந்தாலும் சரி, நல்ல நேரம், யோகமான நேரம், அதிர்ஷ்டமான நேரம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து அடையிறது அந்த மனிதனுடைய அதிர்வலைகளை பொறுத்துதான். நல்ல அதிர்வலைகள் உங்ககிட்ட வந்து சேர்ந்தா நல்ல மாற்றங்கள், அழகிய மாற்றங்களை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது. முழுமையா பாருங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்போடு பகிருங்கள். எப்போதுமே நல்லதே நினைத்துக்கோங்க, நல்லதே செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் நல்லதுதான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடமே கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு. முழுமையா அமைஞ்சிருக்கு. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்கள் பிடிவாதமான இடத்த பாத்தீங்களா? குடும்ப சூழல்தான் பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமா, உறுதியா எடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். குடும்பம், வேலை செய்யும் இடங்கள்ல அனுசரிச்சு நடக்க நினைப்பார்கள். எதிர்ப்புகள் வந்தா அதை எதிராக சமாளிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். நிலையான சிந்தனை, செயல்பாடு கொண்டவர்களா இருப்பார்கள். பார்க்க அழகா, ஈர்க்கமானவர்களா இருப்பார்கள். நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷபம் ராசி பெண்களிங்க, இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த வேலையை செஞ்சாலும்
முழு அடிப்படையில அர்ப்பணிப்போடு செய்வார்கள். விசுவாசமா உண்மையா இருப்பார்கள். அடிக்கடி வேலைய மாத்தணும்னு நினைப்பார்கள். மாற்றத்தை முழுமையா விரும்பக்கூடியவர்களா இருப்பார்கள். நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்டவர்கள். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுளிடம் கேட்டு பார்த்திருக்கீங்க? அதற்கான பதில் கிடைக்கும். அருள் பொழிந்து தருவார். நல்லவர்களுக்கு தாங்க கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரிதான் ரிஷபம் ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. மனுஷனா பிறந்தா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க இதுநாள் வரைக்கும் கெட்டது அனுபவிச்சிட்டீங்க. இனி உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. நல்லது மட்டும் நடக்கப் போகுது. முழுமையா நல்லது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா சிறப்பா இருக்கப் போகுது. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்லம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்கும், குலம் காக்கும். குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள். அவர்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திரும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே, இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றும். முழு தைரியம். உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். ஏராளமான பாராட்டு. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில கலந்து கொள்வீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். சிறப்பான உதவிகள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரருக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் சுமூகமா. உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவை. சாதுரியமான செயல்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பா செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அழைப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகுது. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாம இழுபறியா இருக்கும். வெளிநாட்டினரால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமா கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள். மனதார்ந்து செய்யுங்கள். இந்த உதவிய நீங்கள் செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு நேயர்களே, நன்றி. இனிய வணக்கம்.